என்ன பொங்க இந்த படத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன்? என் தம்பி நினைச்சியா? நான் தான். ஏன் கர்ணா இப்படி சோழிவனமா இருந்தவன் தலை எப்படி இப்படி பாலைவனம் ஆச்சு? நடிக்கிற போறவன் எப்படிதான் அடிக்கிறதா? சொல்லுண்ணா. அந்த கன்றாவி ஏன் கேக்குற? எங்க வீட்டு எரும கண்ணுக்குட்டி செத்து போச்சு. எங்க அப்பா கண்ணுக்குட்டிக்கு பதிலா மாட்டு பக்கத்துல என்ன நிப்பாட்டி வச்சுட்டான். மாடு பாசத்துல தலைய போற நக்கி முடிய போற தின்னு பிடிச்சு. நீயும் ஒரு வகையில அப்படித்தான் இருக்க. இல்ல நிறத்த சொன்ன பணத்துல பாலு. அப்ப காப்பி வச்சிருவோம். பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணணும். பால் எல்லாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமா பழச்சுக்கணும். என்ன அப்ப என்ன புத்தி இல்லங்கிறியா? உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு அப்படித்தான் டீ கடையில வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு பேச்சுவாக்கல சொல்லிவிட்டேன். அப்புறம் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சு போயிட்டாங்க. அப்படியா? நான் விடுவனா? தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பிச்சு வந்துட்டல்ல. பைத்தியக்காரங்க எங்க போய் தேடுறாங்களோ? இந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்துவை நான் கைது பண்ணிட்டேன். கவர்மெண்ட் என்ன எங்க வைக்கும் தெரியுமா? இல்ல சும்மாரியா, எப்ப பார்த்தாலும் அபசுகுணமாவே பேசிக்கிட்டு. எட்டி மிதிச்சேன். சொந்த ஊர் எந்த ஊரு? அங்கே போய் விழுவ. வாழ வச்சுட்டு சும்மாரியா? நீங்க நொட்டுங்க சார். தட்டுங்க சார். இரியா லொட்டுறேன், தட்டுறேன். சிஐடி இன்ஸ்பெக்டர் சார். சாரி, தெரியாம உங்க தலையில தட்டிட்டேன் சார். என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். இதான் சார் கர்ண வீடு. அப்படியா? ஆமா சார். என்னங்க? அது ஒண்ணும் இல்ல. யாராவது வந்து கேட்டா நான் இல்லேன்னு சொல்லிடுறேன். என்ன வேணுங்க? ஒரு 5 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. உண்மையை சொல்லு. தலை பூரா முடியே இல்லாம அம்மாவாசை தலையும் ஒருத்தர் இருப்பானே, பால்கார கர்ணன், அவன் எங்க? அவர் வந்து பால் வியாபாரம் பாம்பே போயிருக்காரு. இந்த ஊர்ல எவனுமே பால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. என்ன வந்து என்ன விளையாடுறியா? அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல. அவன் ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்தான். அங்க போய் நாங்க விசாரிச்சதுல சில துப்புகள் கிடைச்சது. துப்பு கொடுத்ததுனால கவர்மெண்ட் அவனுக்கு 10,000 ரூபாய் இனாமா கொடுத்திருக்காங்க. அந்த 10,000 ரூபாய பால்காரன் கர்ணகிட்ட கொடுக்கலாம்னு அலைகிறோம். இந்த நேரம் பார்த்து அவன் பாம்பே போயிட்டான். என்னங்க 10,000 ரூபாய்ங்களா? இந்த ரூம்குள்ள இருக்காரு, போய் பாருங்க. முனுசாமி சார், நீ இந்த பொண்ணு கூட என்ன சார் ரிட்டையர்ட் ஆக போற காலத்துல பாதுகாப்பா இருன்னு சொன்னேன். எஸ் சார். ஓ சாரி, ஓ சாரி. யோ கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அடச்சி எங்க காணா? ஹலோ, இங்க பண்ற? பால் கணக்கு பாக்குறேன் சார். அப்படியா? ஸ்டேஷன்ல போய் பாக்கலாம். பரவாயில்ல சார். எந்த சாரி சாரி சாரி, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க சார். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அது உங்க அப்பா மிஸ்டேக் சார். அட்ரஸ் தப்பா கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க சார். சார், அடிக்கிறத அடிக்கிறீங்க, வெளியில முடிய போய் அடிங்க, இங்க அடிச்சிடாதீங்க சார். என் காதல் இருக்கா? இது பிரிட்டிஷ் விவகாரம். பிரிட்டிஷ் விவகாரமா? இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. கௌரவம் சார். ஓஹோ, கிறிஸ்டேஜா? ஏங்க பணம் கொடுக்கலீங்களா? இங்க கொடுத்தா சரியா வராது. ஸ்டேஷன்ல போய் எண்ணி எண்ணி பிரிச்சு கொடுத்தா தான் சரியா வரும். செஞ்சி சுண்டால கட்டு. ஏன் கைய கட்டுறீங்க? வேற ஒண்ணும் இல்ல. எங்க நான் பணத்தை வாங்க ஓடிடும் இவருக்கு பையன். கர்ணா, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடாத. குடுக்கறத வாங்கிட்டு வந்துறேன். இல்ல இல்ல, போகும்போது நாங்களே கொடுத்துக்கிட்டே தான் போவோம். அது உங்க சௌரியம். பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா? இது என்ன மிலிட்டரி ஹோட்டலா? காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வச்சுமா? போங்க சார். வாங்க. வர்றேன். டாட்டா வேற. வாங்க. யோ, ஏறோம்ல. யாரடா? பொய்ய ட்ரெஸ் குடுப்பியா? அதுல உட்காராத. அது ஏன் சார்? தெரியாம வந்துட்டேன் சார். அடிக்கிறாரு. என்னால ஓட முடியாது. என்ன சார் ஓடுனாலும் அடிக்கிறீங்க, ஓடாதாலும் அடிக்கிறீங்க. ஆடாதே, என்னால ஆட முடியாது. அம்மா எலும்பு முறிஞ்சு போச்சு. இன்னும் அடிக்கவே இல்லை. ஏன்டா கத்துற? அடிக்கிறையா? அங்க பாருங்க சார். ஐ,
சார், இந்த ஒரு தடவை ஓடாதே, சார். சுத்தி சுத்தி சார், ஓடாதே. சார், சார், சொன்னா கேளுங்க சார். ஏய், சொன்னா சார், இந்த ஒரே ஒரு தடவை. அப்பா வயசாகி போச்சு ஓட முடியல. எங்கேயா அவன்? ஓடிட்டேன் சார். தேங்க்ஸ். ஏய், உடனே போலீஸ் நாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ஆமா, பீரோக்குள்ள இருக்குது யாரு? அவன்தான் சார். அதையே முதலே சொல்லல. ஏய், வெளியே வந்துரு. வந்து அடிப்பீங்க. வெளியே வரலைன்னாலும் அடிப்பேன். வரமாட்டேன். சிக்கிக்கிட்டேன் சிக்கிக்கிட்டேன், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தேங்க்ஸ். ஆமாங்க சார். அடடே. ஐயோ, அடிக்காதீங்க சார், சொன்னா கேளுங்க சார். ஐயோ, 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 ஐயோ. நம்ம செய்ய மாட்டேன் சார். என்ன சார் ஒரு கை கூடுது. ஐயோ, 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 அடிபட மாதிரி அடிக்கிறாங்களே. என்ன சார் இது? என்ன சார் அடிச்சுட்டு கேக்குறாரு? ஏய், போலீஸுக்கே பொய்ய ட்ரெஸ் கொடுக்குறான். பொய்ய ட்ரெஸ்ஸா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் சார் இவரு? அவரும் போலீஸ்காரர் தான். இப்ப டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் சார் ஜாயின் பண்ண வருவாங்க? நியாயமா இன்னைக்கு 10 போலீஸ்காரங்க ஜாயின் பண்ண வரணும். ஏன்? இல்ல ஏன் ஜாயின் எடுத்து தனியா வச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. ஏண்டா? சார், ஏய், ஐயா, 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 பொய் சொல்ல மாட்டேன் சார். போங்க சார். சார், என்ன கேளுங்க சார். சார், சார், பொய் சொல்ல மாட்டேன் சார். ஐயா, ஐயோ, ஐயோ, ஐயா, 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 ஐயா. இவர் ஏன் சார் அடிச்சாரு? அவர் டியூட்டி முடிஞ்சு போறாரு, அதனால அடிச்சிட்டு போறாரு. என்ன சார் இது? டூட்டிக்கு வர்றவரும் அடிக்கிறாரு, டூட்டி முடிச்சு போறவரும் அடிக்கிறாரு, டூட்டில இருக்கிற நீங்களும் அடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சின்ன பிள்ளையில ஸ்கூல் வாத்தியார் என்ன அடி அடிச்சாரு. அதுக்கு இப்ப என்ன அடிச்சு சார் பழி. இது? அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? முனுசாமி, செஞ்சி, Yes, sir. அந்த கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க. ரொம்ப நன்றி சார். யோ, சும்மா தள்ளிட்டு போகாதீங்க. போகும்போதே லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டே போங்க. ஐயா, ஐயா, ஐயா. நான் வேற முடியாது சார். ஐயா. தேங்க்ஸ். என்ன அது? மன்னிக்கணும் சார், நீங்க தான் உங்க கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் சம பங்கு எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா சார்? அதனால சிகரெட்ல பங்கு எடுத்துக்கிறீங்களோ? தொலைச்சிருவன் தொலைச்சு. என்ன சார் ரொம்ப நேரமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த பால்காரன் கர்ணங்கிட்ட எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், அவங்க நான் உண்மையை கக்க வைக்கிறேன். அவன் என்ன நாகப்பாம்பா மாணிக்கத்தை கக்கிறதுக்கு? இல்ல சார், நேத்து ஒரு ப்ளூ பிலிம் பார்த்தேன். நேத்து ப்ளூ டைமண்ட் தியேட்டர்ல ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல கைதிகள் சேர்ந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு ஒரு புது மெத்தேட கையாளுறாங்க. எப்படி? அதை நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை செஞ்சுட்டு ப்ரமோஷன் ஆயிட்டீங்கன்னா? கவலைப்படாதயா, நான் ப்ரமோஷன் ஆனா என் சீட்ல ஒண்ணு உட்கார வைக்கிறேன். அப்ப சரி சார். சொல்லு. என்னையா கவாலியா பாடுற? அப்படியா? செஞ்சி. எஸ் சார். நீ போய் அந்த பால்காரன் கர்ணனை கொண்டு வா. சீக்கிரம் சொல்லுங்க சார், மாடு தான் கத்துக்கிட்டு இருக்கேன். பயம் இல்ல. வரையா? ஏய், நீ மட்டும் நான் மட்டும்தானா? ஓடா. இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப நன்றி சார். என் கையில துண்டெல்லாம் கொடுங்க, எனக்காக என் காதலி காத்துக்கிட்டு ஆமா, இருக்கோம். இவங்க பெரிய லைலா மச்சின்னு உட்கார்றா. வேண்டாம் சார். உட்கார்றா வேண்டாம் சார். எல்லாம் ரெடி சார். இப்படி வை. எதுக்கு சார் பெட்ரோல்? அது அப்புறம் சொல்றேன். கைத்தால கட்டு. எதுக்கு சார் கடை சொல்றீங்க? அதையும் அப்புறம் சொல்றேன். பையன் ஏன் சார் பெட்ரோல் ஏன் மேல ஊத்த வரீங்க? கார் ஊத்துங்க. சார், சார் விளையாட வைங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். ஐயோ, சார் மூச்சடையுது சார். சொன்னா கேளுங்க சார். சார் எதுக்கு சார் தீப்பெட்டி எடுக்கிறீங்க? உண்மையை சொல்லு. வண்ணாரப்பேட்டை காளிமுத்து எங்க?
தெரியாது சார். தப்பிச்சு போன தூக்கு கைதி ராஜாவுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? தெரியாது சார். உண்மையை சொல்லு. சார் 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 விளையாடாது சார். இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது. நான் இந்த நாட்டு பிரஜை. நீ எல்லாம் பிரஜை. மண்டைய பாரு, உலக உருண்ட மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறான். சார் சார் விளையாடாது சார். உண்மையை சொல்லு. வேணாம் 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 சார். சார் பக்கத்துல ஒரு உயிர் இருக்கு சார். சொல்ல மாட்டேன். வேற குச்சி வச்சிருக்கேன். இங்க பாரு, 5 குச்சி வச்சிருக்கேன். இதை அணைக்க முடியாது. பொருத்தி தலையில போட்டேன், அப்புறம் உள்ள முடியும் போயிடும். சார் சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் நேரடியாக வந்து காமிக்கிறேன் சார். அவ்வளவுதானே? சொல்ல வேண்டியதானே? ஏன் கவலைப்படுற? ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏன் சிரிச்ச? கான்ஸ்டபிள், இவனை உள்ள கூட்டி போய் புளிஞ்சு கொண்டு வர சட்டையே சொன்னேன். டேய், எங்களை என்ன மகாபலிபுரம் பக்கமா கூட்டு போற? சிட்டியை தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒண்ணுமே சொல்லாம வர்றீங்க. சொல்றேன் சார். வண்டி நிப்பாட்டுங்க. எதுக்குடா வண்டி நிறுத்த சொன்ன? அதெல்லாம் சிட்டிலே இருந்துட்டு வர்றது இல்லையா? அங்க வரல சார், இங்க தான் சார் வருது. என்னையவே ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஒண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்படியே தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறியா? சார் நான் அப்பெல்லாம் தப்பிச்சு ஓட மாட்டேன் சார். நீங்க வேணா பக்கத்துல நில்லுங்க சார். நின்னுதான் பாப்போமா சார்? நின்னு பாக்குறதுக்கு அது என்ன பொருட்காட்சியா? வாங்க சார் போய் பாப்போம். சரி, அதையும் தான் பாப்போமே எப்படித்தான் இருக்கிறான்னு. சார் வரமாட்டாங்க சார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கூச்சமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி போங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி. இன்னும் கொஞ்சம் தள்ளி. யோ சொல்றாங்க, திரும்ப நில்லுங்களையா? இன்னும் கொஞ்சம். சார் ஓடுறேன் சார். தப்பிச்சு ஓடுறத பார்த்தா அவனா கொல்ல கூட்டத்துக்கு தள்ளனா இருப்பான் போல சார். ஃபாலோ மீ. சார் என்னப்பா? கார் உங்க காரா? ஏன் கார் தான், என்ன விஷயம்? நல்ல கண்டிஷன்ல இருக்கா? குட் கண்டிஷன்ல இருக்கு. இப்பதான் ஒர்க் ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அங்க பாருங்க. எங்க? ஐயோ அம்மா அம்மா. Come on, G. அப்பா, போலீஸ்ல இருந்து தப்பிச்சாச்சு. வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வாழ்த்து போறா இந்த கதையா? இந்த பக்கம் தான் போயிருப்பான். வண்டி திருப்பியா? சார், பாலம் ரிப்பேர் நடந்துட்டு இருக்கு. இது முடிய 10 வருஷம் ஆகும் போல இருக்க. அந்த கல்லத்துக்கு தள்ளி போடுப்பா. இப்படி குறுக்கு பாதையில போ. பாத்தியா, கவுத்தி விட்டுறாத. ஐயோ, ரிவர்ஸ் விழுக மாட்டாங்களே. போலீஸ் வருது. விழுந்துருச்சு. அம்மா அப்பா, அம்மா அப்பா. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை தானே. நான் அம்மான்னு சொன்னா இவன் அப்பான்னு சொல்றான். டேய், யாரா நீ? யாரா அவன்? நீயா? டேய், எங்கடா என் அம்பாசிடர் காரு? பள்ளத்தாக்குல நடக்கு. அட பாவி, உன்னால என் காரும் போச்சு, காலு எலும்பும் போச்சு. உனக்கு கால் எலும்பு மட்டும் தானே போச்சு, எனக்கு எல்லாமே போச்சு.
அங்க ஒட்ட வச்சிருக்காங்க. ஓட்ட தெரியாம எட்டிட்டு விட்டா கால தூக்க முடியல. படு. கொன்னுடுவாங்கறியா? ஒண்ணுக்கு வருதியா? கர்மம் கர்மம் எழுந்திருச்சு தொலை. ஏய், எங்க போற? எங்கேயும் போல சார். உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நடக்க முடியுமா? கொஞ்சம் கெந்தி கெந்தி நடப்பேன் சார். எங்க கெந்தி கெந்தி நட. ஓட முடியுமா? ஓடுங்க சார். எங்க ஓடு பாப்போம். சார் சார் ஓடுங்க சார். நீங்கவே ஓட சொன்னேன். புரியா? சார் நான் பேசுறேன் சார். யாரா இருந்தா புடிச்சா என்னய்யா? நீங்க எதுக்கு சார் இருக்கீங்க? எப்படி நம்ம தான் பிடிச்சாங்கன்னு வாங்கயா. அட ராமசாமி, உங்க அம்மா என்ன எப்படி சார் இருக்காங்க? இந்த நேரத்துல அவங்ககிட்ட பேசிக்கிட்டு? அம்மா போட்டேன் சார். போய் எந்திரிங்க சார். எல்லாம் புடி வாங்க. புடி. ஏண்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சு வரலான்னு பாக்குறியா? கைய கட்டியா? எத்தனை கட்டி இருக்கு சார்? இன்ஸ்பெக்டர் சார், நான் நிரபராதி. என்ன ஏன் ஜெயில அடைக்கிறீங்க? நான் என்ன குற்றம் செய்தேன்? என்ன குற்றம் செய்தேன்? நீ செய்த குற்றம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல கூறுகிறேன் கேள். கூறும், கூறி பாரும். பொய் அட்ரஸ் கொடுத்திருக்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்தி இருக்க, காரை திருடி இருக்க, லைசென்ஸ் இல்லாமலேயே காரை ஓட்டி இருக்க, காருக்காரனை கீழே தள்ளி அவனை காயப்படுத்தி இருக்க. ஏன் பால்ல தண்ணி கலந்தேன், அது எழுதிக்கங்க. நோட்டீஸ் பாயிண்ட். எஸ் சார். இப்படி எத்தனையோ குற்றங்களை செய்திருக்க. இந்த குற்றங்களுக்கெல்லாம் உனக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கல. என் பேரு வி கிருஷ்ணன் இல்ல. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டியா? இவன் சார். என்னய்யா? எனக்கு இந்த கோர்ட்ல தானே நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நீ ஐநா சபைக்கே போனாலும் உனக்கு தண்டனை தண்டனை தான். போட்டா முதல்ல வாயா. இன்ஸ்பெக்டர் சார், என் நிலைமையை தெரிஞ்சு எனக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க. நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றேனே தெரியல. உனக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கலடா. ஆ? உன்ன மாதிரி அயோக்கிய பெயர்களை புடிச்சு ஜெயில போட்டோங்கிற சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன்டா. ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். ஆ! அழுவது பயனில்லை, கொழுவது பலனில்லை, அதிசயம் நடத்திவிடு. நடந்தது கிடக்கட்டும், நடப்பது நடக்கட்டும், சிறைக்கம்பி வளைத்து விடு. எவனுக்கும் அச்சமில்லை, இவனுக்கு மிச்சமில்லை, எவனுக்கு எழுதிவிடு. பொறுமைக்கும் எல்லையுண்டு, எந்த எருமைக்கும் ரோஷம் உண்டு, சிறைகளை உடைத்து விடு. சார், கைதியெல்லாம் கப்பி வாசிட்டாங்க. நிலைமை கட்டுக்கடங்கா போயிடுச்சு. கைதியெல்லாம் தப்பிச்சு போடுவாங்க போல இருக்கு. Come on, follow me. ஆ. புடிங்க. என்ன இல்லையா? ஓடியாங்க தோழர்களே, ஓடியாங்க. தப்பிச்சு ஓடியாங்கலாம். ஓடியாங்க. போலீஸ் வரக்கலாம், ஓடியாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காடென்பது வல்லவன் வகிடடா கர்ணா. சாமி, அட கர்ணனா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? முன்னெல்லாம் கையில பால கறந்துகிட்டு இருந்தேன். இப்ப வாயில கறக்குறியா? இல்ல சாமி, கரண்ட்ல கறக்குறேன். கரண்ட்லயா? ஆமா, சிங்கப்பூர் போனல பாலை இருக்கிற மிஷின் ஒண்ணு புடிச்சிட்டு வந்துட்டேன். சரி நீட்டுங்க. எங்க பாத்திரத்தை நல்லா பாத்துங்க சாமி. 1 2 3. சாமி இதான் கொசுரு. சாமி, ஒரு செம்பு தண்ணி கொண்டாடுறீங்களா? தண்ணியா? ஆமா. எதுக்கு? அப்புறம் சொல்றேன், போங்க. சீக்கிரம் கொண்டாங்க. கண்ணா, இந்த வாட்டர் என்னப்பா அது கண்ணுக்கு எதுக்கே கலப்படமா? சாமி, முதல்ல நான் உங்க வீட்டுக்கு பாலை ஊத்திட்டு அப்புறம் தான் நான் தண்ணியே கிடப்பேன். ஓஹோ, அப்படியா? நல்லா கல, நல்லா கல. இந்த பாரு, உன்னமா
ஏப்பா கருணா, பால்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தீங்கன்னா நான் எப்படிப்பா எடை கட்ட முடியும்? நீ ஏன் எடை கட்டுற? உனக்கு அந்த சிரமம் கூடாதுன்னு நானே தண்ணி ஊத்தி கொண்டாரேன். நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலியை கொடுக்கணும். இஷ்டம் தான் வாங்கு, இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன். ஆ? என்னடா வெட்டிடுங்கிற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், பால் கணக்க வெட்டிடுவேன்னு சொன்னேன். ஆஹா. அப்படியா? நீ மாமலை போடு. ஸ்ட்ராங்கா 2 டீ போடு. ஏன் சார் தப்பிச்சு போனா தூக்கு கைதி ராஜா, அவனை புடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிபடல. ஏன் சார் ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேரளா சார் இருக்கிறது. ஏய் கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. யோ உன் வேலை பாரியா சார். நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன். ஏய், யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு. சார் கேள்விப்பட்ட சொல்ல சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறீங்க. யாரா அவன் சொல்லு. விளையாடுறீங்க சார். சொல்றேன். உன்கிட்ட பேசுற நீ. ஏன் சார் அடிக்கிற? ஏய், ஐயோ, ஐயோ. சொல்றா. இப்படி கேட்டா இவன் சொல்ல மாட்டான் சார். ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார். போடா, போடா. சார், 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 அடிக்க சார். சார், லுங்கி விடு சார். வலது காலாவது இடது காலம் போன ஏன் தள்ளுறீங்க? அடிச்சு போட வச்சிடுவேன். ஐயா யாரா நீ? சார், தப்பிச்சு போனான தூக்கைஜி ராஜா, அவனை பத்தின பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது விஷயமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தான். அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்கறான். அதான் இங்க தள்ளி வந்துட்டான். அடிக்கிறீங்க சார். சார் தவளை தான் வாயால கடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்படல. இப்ப என்னன்ற? அது மாதிரியே தான் சார் என் நிலைமை. டீ கடையில இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்குல வண்ணாரப்பேட்டை காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்ன சார். சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சார் இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவனை விசாரிச்சா 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரகசியம்லாம் அவன்கிட்ட கிடைக்கும் சார். ஸ்டேஷன்ல போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? அங்கே பார். அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. ஐயோ 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 அடிக்காதீங்க. ஐயா ஐயா எம்மா அடிக்காதீங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். இனிமே சொல்ல மாட்டேன். சார் சார் அடிக்காதீங்க சார். நான் அட்ரஸ் சொல்லிடுறேன், எழுதிங்க சார். உண்மையை சொல்லு. வண்ணாரப்பேட்டை காளிமுத்து 115 7வது கிராஸ் தெரு வண்ணாரப்பேட்டை. நீ எங்க இருக்க? நானா பால் கறக்கறன 11 பை சேனாம்பட்டை எல்லாம் சொல்றது. அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் பயப்படுற? இது போதும். இந்த கேஸ வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன். அப்ப வருகிறேன் சார். ஓகே கான்ஸ்டபிள். கூப்பிட்டீங்களா சார்? நீயா கான்ஸ்டபிள்?